எபிசோட் 62ல பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா வந்து விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. நெடுமாறன் அப்படின்றவர வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா, சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்துக்கே அவரெல்லாம் நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனா, இவ்ளோ கோவத்துல இருக்க ஒருத்தர இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு அதுவும் அந்த பயம்லாம் இல்லாம, திரும்ப திரும்ப அவங்க ட்ரை பண்ற மாரி காட்டுறது வந்து ரொம்பவே ஜென்யூனா நல்லா இருந்தது. ஸோ நேரா போயிட்டு அவங்க இன்விடேஷன குடுக்குறாங்க, ட்ரெஸ்லாம் வாங்கி குடுக்குறாங்க. ஆனா, அவரு புடிக்காம அத வாங்குறது அப்படி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படி தூக்கி போடுற மாரி ஒரு சீன் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்டா டிபிக்கல் நெடுமாறன் மூவ் மாரி தான் இருந்துச்சு. பட் அந்த இடத்துல அவரு கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி பேசிர்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் நீ வந்துட்டு பாதியிலேயே அப்படியே விட்டுட்டு போன தெரியுமா? எனக்கு அது எவ்வளோ அசிங்கமா இருந்தது, எவ்வளோ அவமானமா இருந்தது. அத்தன பேர் முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ வந்து வெளிய வாக் அவுட் பண்ண. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால அத மறக்கவே முடியல. நான் வருவேன் உன் கல்யாணத்துக்கு. ஆனா ஒரு ஷெஃப்பா என் டியூட்டிய மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். வேற எதுவுமே என்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா அங்க வந்து பேசிட்டு போயிருவாரு. ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ஷெஃப் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காம்படிஷன் வருது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிக்கு தெரிய வருது. அண்ட் தெரிஞ்ச உடனே வெற்றி மைண்டுக்கு நம்ம ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அண்ட் கண்டிப்பா அது நடக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேங்க. அதாவது உள்ள கிச்சன் டீம்ல இருந்து ஐஷு வரப்போறாங்க. அண்ட் எப்படியோ நம்ம வெற்றி வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ண தான் போறாரு. இது எப்படி நடக்கும்னு தெரியல. மேபி ரகு வந்து சொல்ல போறாரா? ஏதோ ஒரு வகையில இவர் கண்டிப்பா போயிருவாரு. அண்ட் ஃபைனல்ஸ்ல ஐஷு வெர்சஸ் வெற்றின்னு வந்து நிக்க போகுது அப்படிங்கிறது மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இப்பவே வந்துருச்சு. உங்களுக்கும் அந்த மாரி தோணுச்சு அப்படின்னா மறக்காம இப்பவே கமெண்ட்ல போட்டுருங்க. இப்போ இதுல வந்து அவர் ஒரு ஷெஃப்பா அவர் ட்ரீம் பண்றாரு. அதெல்லாம் ஒரு பக்கம். பட் அது போக இத நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 25 லேக்ஸ் வந்து பிரைஸ் மணி வேற குடுக்குறாங்க. அது நம்ம வெற்றிக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரம்யாக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வருது. அந்த இடத்துல அவங்க அந்த சேலரிய பார்த்தோனே அவங்க அந்த ஒரு சந்தோஷப்படுறது. பின்னாடி ஐஷூல இருந்து எல்லாருமே அந்த கிச்சன்ல அவங்கள வந்து கங்ராச்சுலேட் பண்ணுவாங்க. பட் அந்த கவர எடுத்துக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வேகமா வெளிய போவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் அத நேரா வெற்றி கிட்ட தான் கொண்டு போறாங்கன்னு. பட் அத வந்து ஐஷு வந்து ஒரு செகண்ட் அப்படி நோட் பண்ற மாரி காட்டுவாங்க. எங்க இவ எடுத்துட்டு போறா அப்படிங்கிற மாரி அது நல்லா இருந்தது. அண்ட் இவங்க அந்த வெற்றி கிட்ட போயிட்டு அந்த கவர குடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா, வெற்றி அத ரொம்ப நார்மலா எடுத்துப்பாரு. கங்ராச்சுலேட் பண்ணுவாரு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அந்த கவர குடுக்கணும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் சென்டிமெண்டலா அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ கூட இந்த மாரி காசெல்லாம் வேஸ்ட்டா செலவு பண்ணிட்டு இருக்காத. இத போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் அம்மாட்ட குடு அப்படிங்கிற மாரி அவர் சொல்றது. அண்ட் இந்த ஷெஃப் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு மத்தவங்க மாரி நீயுமே வந்து ஓவரா மாறிடாத. நீயா இரு அப்படின்றத அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அண்ட் நம்ம ஐஷு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன வின் பண்ணியே தீர்வேன்ட்டு அந்த ஒரு பழைய ஐஷுவே போயிட்டாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாரி இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல எல்லாரும் க்ளோஸ் பண்ணி கிளம்புனதுக்கு அப்புறமாவும் அங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம வேணி வந்து பார்க்குறாங்க, பேசுறாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் நம்ம ஐஷு ரொம்பவே அடமன்ட்டா, இந்த அவமானம், அசிங்கம் எதெல்லாம் வந்து எங்க அப்பாவுக்கு வந்துச்சோ, இந்த காம்படிஷனால தான் அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் மாத்தணும். நான் கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரியா வந்துட்டாங்கங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னொரு ஒரு அண்ணா இருந்திருக்காரு போல எழில்னு. ஸோ அவரு அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம நெடுமாறன் எதையோ பண்ணி ரெஸ்டாரண்ட்ட விட்டு அனுப்பியிருக்காரு. இவர் அந்த பிளாக் மார்க் விழுந்ததுனால வேற எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாம அவரு வந்து இறந்தும் போயிருக்கிறாரு. ஸோ இப்ப அதுக்காக தான் இவங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. பட் இவங்க போடுற பிளான் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கல்யாணத்துல அந்த ஃபுட்டுல வந்து நான் வந்து எதையாவது கலந்துடுறேன். அதாவது எல்லாருக்கும் ஸ்டமக் அப்செட் ஆகுன்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ பாய்சன்ற அளவுக்கு கிடையாது. நெடுமாறன வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தன பேர் இன்னசென்ட்டா இருக்கிற அத்தன பேர வந்து எப்படிங்க என்னதான் ஒரு ஸ்டமக் அப்செட்னாலும் இவங்க யார் அத பண்றதுக்கு? ஸோ இவங்க வந்து ஜென்யூனா அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. இவங்க ரிவெஞ்ச் எடுக்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. பட் எப்ப இப்படி யோசிச்சாங்களோ, இவங்களுக்கும் நெடுமாறனுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையே அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இவங்க பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் ஸ்டமக் அப்செட் ஆயிருச்சு அப்படின்னா, நெடுமாறனுக்கு அது மிகப்பெரிய அவமானம், அசிங்கமா இருக்கும். பட் நெடுமாறன கொலை பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் போட்டவங்க, இப்ப நெடுமாறன அசிங்கப்படுத்தினா போதும்னு யோசிக்கிறதுக்காக இறங்கி வராங்க. இது என்ன மாரி ரிவெஞ்ச் கான்செப்ட்னே எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீட் அப்படிங்கிற மேட்டர்னால நம்ம ரம்யா வந்து வெற்றி எல்லாரும் ட்ரீட்டுக்கு போறத காட்ட மாட்டாங்க. பட் போயிட்டு ரிட்டர்ன் வர மாரி ஒரு சீன் இருக்கும். அதுல வந்து நான் ரேஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நேரா வண்டிய கொண்டு போய் ஒரு கார்ல இடிச்சிடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நம்ம விக்கி வராரு. வந்து பயங்கரமா அசிங்கப்படுத்துற மாரி ஒரு சீன் இருக்கும். பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அசிங்கப்படுத்துறப்பவே என்ன சொல்லுவாருன்னா, நம்ம நெடுமாறன்லாம் வந்து 3 டைம் ஸ்டார் ஷெஃப் வின்னரு. அவருக்கு நீ அசிஸ்டன்ட்ன்னு பொய் சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்கிறியா? மொத்த ரெசார்ட்டுக்கே இவன டீ ஆத்த விட்டாங்கடா அப்படிங்கிற மாரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ரொம்பவே இன்சல்ட் பண்றாரு. பட் இதுல வந்து அவன் நம்மள பார்த்த விதம், அவன் நம்ம எவ்வளோ கேவலமா பார்க்குறான். அண்ட் அந்த 3 டைம் ஸ்டார் ஷெஃப் வின்னர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து நம்மளோட வெற்றி மைண்ட்ல பயங்கரமா பதியுது. ஸோ கண்டிப்பா அவர் வந்து அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஒரு ஃபீலிங்க வந்து அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூண்டுற மாரி தான் நான் யோசிச்சேன். ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 62ல நடந்த எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 63ல என்ன நடந்துச்சுன்னு ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.